விளக்கம் சொல்லணும். நீங்க உங்க இமாம் சொல்ல கேட்டீங்க, உங்க நினைப்ப சொல்றீங்க, இமாம்கள் உதவி இல்லாம நான் பதில் சொல்லுவேன் அப்படின்றீங்கல்ல, பதில் சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு உங்க இமாம் என்ன சொல்றாங்க கேட்கறீங்க, நான் அதையும் சொல்றேன். பலி உம்மிஹி சொல்லுங்க, நான் கேட்ட மசாலாவுல அதாவது சட்ட பிரச்சனையில, அதாவது கணவர் தாய் தந்தை இருந்தாக்கா அந்த வசனத்துக்கு உம்மிஹு சுலுசு 3/1 இருக்குதுல, சுலுசு மா பக்கிய, அதாவது பருதுக்காரவங்களுக்கு பங்குதாருக்கு கொடுத்தது போக மீதி இருக்குதுல அதுல 3/1 கொடுக்கணும்னு எங்க இமாம்கள் சொல்றாங்க. இதையும் சேர்த்து சொல்லி எப்படியா நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான், இது சொல்ல அவசியமே இல்லை, ஏன்னா இப்படியே காலம் கடத்திடக்கூடாதனால இதே நான் சொல்லிட்டேன். இப்போ அது உங்க விளக்கம் என்ன அப்படிங்கறத சொல்லுகின்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதே போல அல்லாஹு தஆலா லில்லதீன யூலூன மின் நிசாஹிம் தரப்புஸ் அர்பஅத் அஷ்ஹுருங்கறான். அதாவது தன் மனைவியை பார்த்து அல்லாஹ்மே சத்தியமா இனிமே நான் உன்னோட சேர மாட்டேன், அதாவது உடல் கொள்ள மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். அல்லாஹு தஆலா சொல்றான், இப்படி சத்தியம் பண்ணாக்கா 4 மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த 4 மாதம் ஆயிட்டா, 4 மாதத்துக்கு ஆயிட்டா அவங்க என்ன செய்யணும், அவங்க வாபஸ் வாங்கிடணும். ஃபென் பாவு ஃபென் அல்லாஹ் கபூர் ரஹீம், அவங்க வாபஸ் வாங்கிடணுங்க. இல்ல 4 மாசம் ஆகி போச்சு அவங்க வாபஸ் வாங்கல, வைன் அஸமு தலாக, தலாக் கொடுப்பதற்கு உறுதி கொண்டு விட்டால் அது தலாக் கொடுக்கலாம். இப்ப இன்னல்லாஹ் சமீஉன் அலீம் அப்படி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா சொல்றான் வாபஸ் வாங்கணும். அப்ப வாபஸ் வாங்கலன்னு சொன்னா தலாக் கொடுக்கறது உறுதி கொள்ளணும். இப்ப வாபஸும் வாங்கல, 4 மாசமும் ஆகி போச்சு, தலாக்கும் கொடுக்கல. இப்ப சட்டம் என்ன, தலாக்கு ஆகி போச்சுன்னு சொல்றதா அல்ல தலாக் கொடுத்தாதான் தலாக் ஆகுமா? ஏன்னா இப்ப நம்ம இமாமோட விளக்கம் இருக்குது, அது உங்க இமாம் என்ன சொல்ல கேட்க கூடாது. இப்போ இந்த வசனத்துக்கு நீங்க என்ன வழங்குறீங்க, இமாமுடைய உதவி இல்லாம நீங்க என்ன வழங்க சொல்லணும். அதே போல இதுக்கு கோபத்தோட சொல்வதுன்னு ஒரு வகை இருக்குது. இனிமே